தமிழக சர்க்கார் எதையும் நம்ம போராடி பெறுவோங்கிறது உறுதியாக இருக்கும். நூலக கட்டடத்தை திறந்து வைப்பதில் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக வாடகை கட்டில் இயங்கி வந்த நம்முடைய நூலகத்திற்கு புதிய கட்டிடத்தை இப்பொழுது உருவாக்கி இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மாணவ மாணவியர்களும் முதியவர்களும் அதை சற்று பயனடையலாம். இது போக இப்போ நம்முடைய அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற நூலகங்கள் எல்லாம் இப்பொழுது போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் வழங்கி அதையும் உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள். ஆக பொதுவாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முறை 2010 துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் எல்லா கிராமங்களிலும் நூலக கட்டடங்கள் நூலகம் உருவாக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். நூலகம் இருப்பது நல்ல கிராமத்திலிருந்து நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகளை உருவாக்குவதற்கு பள்ளியில் கல்வி வென்றாலும் நூலகத்தில் படிக்கின்ற புத்தகங்கள் அவர்களை இன்னும் நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்கு அறிவு கல்வியை தருகிறோம். மற்றதெல்லாம் சாதாரண அடிப்படையில் இருக்கக்கூடியவை. ஆனால் அறிவாயுதம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இன்றைக்கு நூலக கட்டணத்தை திறந்து வைப்பதிலே நல்ல கிராமம் லட்சுமணப்பட்டி, நல்ல மக்கள், பண்புள்ள மக்கள், அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற மாணவ மாணவியர்கள்லாம் அதில் அவர்கள் இந்த நூலகத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். ஐயா, மத்திய அரசு இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக கொண்டு வந்து மசோதாவும் ஏற்றிருக்கிறாங்க. ஜனாதிபதியும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக மத்திய அரசு மாற்றிருக்கு. இது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை ஒரு லாபகரமான ஒரு இதாக இருக்கும்? நிச்சயமா இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மத்திய அரசை பொறுத்தளவில் இந்த திட்டத்தை என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த வருஷத்துக்கே நமக்கு கடந்த ஆண்டு, அதற்கு முந்தின ஆண்டு 23-24 41 கோடி வேலை நாட்கள் கொடுத்துருக்கோம். மொத்த கிராமங்களில் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர் அங்கே இதில் இருக்காங்க, 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க. எதிர்காலத்தில் என்னன்னா, இந்த ஆண்டிற்கு மொத்தமே 12 கோடி வேலை நாட்கள் தான் தரப்பட்டிருக்கிறது. 41 கோடி எங்கே, 12 கோடி எங்கன்னு பாருங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்மெல்லாம் இங்கேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எங்கள் பேரூராட்சிக்கு, இப்போ பேரூராட்சிகளுக்கு அனைத்து பேரூராட்சி கொண்டு வரன்ற முயற்சியில் முதல் கட்டமாக தாடிக்கொம்பு கூட இப்போ நம்ம மாநில சர்க்காரே நிதி கொடுத்து எடுத்து அது குறிப்பிட்ட அளவு நடந்து வருகிறது. 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, மத்திய அரசுடைய முழு நிதி 100% நிதி ஆதாரத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம். அந்த திட்டத்தை மத்திய அரசு சீர்குலைக்க நினைக்கிறது. ஏன்னா மகாத்மா காந்தி பேரவை எடுத்துட்டாங்க. ஃபாதர் ஆஃப் நேஷன், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தையின் பேரே இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இருக்குது? இந்த திட்டம் மகாத்மா காந்தி பேரில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 100 நாள் வேலைன்னா அது எல்லாரும் மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் பேரூராட்சிக்கு கொண்டு போகணும். நம்ம அகரம் பேரூராட்சி, தாடிக்கொம்பு பேரூராட்சி, இன்னும் இருக்கக்கூடிய 24 பேரூராட்சி இந்த மாவட்டத்தில். இப்போ 2-3 பேரூராட்சி தான் கொண்டு வந்திருக்கோம். இது மாநில அரசினுடைய நிதி, மத்திய அரசு கொடுக்கல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க இருக்க குறைச்சி கிராமப்புறத்தில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை குறைக்கக்கூடிய மறைமுகமான திட்டம். விளம்பரத்துக்கு 125 நாள் என்ன செய்வாங்கன்னா, அந்த 94 லட்சம் பேர் இருக்காங்களே, இப்போ இருக்காங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து விடுவார்கள். அதற்கு காரணம் சொல்வார். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற காரணத்தை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டார்கள். எதிர்காலத்தில் குறைச்சிடுவாங்க. இதில் 5ல் 1 பங்கு குறைச்சிடுவாங்க. மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை விட 5ல் 1 பங்கு கூட வராது தமிழ்நாட்டுக்கு.
இப்போ எப்படி எல்லா திட்டங்கள்லையும் மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு நிதி கொடுக்காமல் மறுக்கிறார்களோ அதுபோல் வரியே கட்டாத மாநிலங்களுக்கு அதுக்கு பூரா நிறையா பணம் போகுது. நீங்கள் செலுத்துகின்ற ஜிஎஸ்டி வரியெல்லாம் அந்த மாநிலத்துக்கு போகுது. நம்ம வரி கட்டினா அவங்களுக்கு போகுது, நமக்கு வரல. 23 பைசா தான் வருது. வரியே கட்டாத மாநிலங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்குகிறார்கள். உத்தரப்பிரதேசம், குறிப்பாக ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத்து, இதெல்லாம் நம்மை விட குறைவாக வரி செலுத்துகிறார்கள் ஜிஎஸ்டி. ஆனால் அவர்களுக்கு நிறைய போகுது, திட்டங்களுக்கு பணம் போகுது. ஆனால் தமிழ்நாடு இப்பொழுது புறக்கணிக்கப்படுது. இதான் கருத்தம் இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக குறைத்து சன்னமாக குறைச்சி நீத்து போக வச்சுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறாரு. அவர் அவருக்கு அதாவது நான் வேற அதில் ஒன்று என்ன சொல்ல முடியும், அவருக்கு அந்த திட்டத்தை பற்றியே தெரியாது. என்ன சொல்ல முடியும்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த திட்டம் எப்படி நடந்துச்சுங்கிறது தெரியும். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்கன்னா கணக்கு 1,20,000 கோடி கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். இது இன்னைக்கு 60,000 கோடி ஆயிடுச்சு. போன வருஷம் 60,000 கோடி பாதி வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த லட்சுமணம்பட்டிக்கு ஒரு 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 ஆண்டிற்கு லட்சுமணம்பட்டிக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க சன்னமாக. என்னன்னா 1,20,000 கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், நம்ம கூட்டணியில் ஆட்சியில் இருக்க காலத்தில், சோனியா காந்தி தலைவர் கலைஞர் இருக்க காலத்தில் 1 கோடிக்கு 100, அதாவது 1,00,000 கோடிக்கு மேலே ஒதுக்குனாங்க. இன்னைக்கு வெறும் 60,000 கோடி. அந்த பணமே வராது கொடுத்து. எனக்கு புள்ளிவரமாக அதை சொல்ல முடியும். இதை மறைமுகமாக அதை ஒழிக்கணும்னு நினச்சாங்க. இப்போ மகாத்மா காந்தி பேரவை எடுத்துட்டாங்க. அந்த திட்டத்திற்கு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்தின்படி அந்த மகாத்மா காந்தியினுடைய பேரையை இன்றைக்கு நீக்கப்பட்டிருப்பது மிக மிக வருத்தப்படக்கூடிய செயல். இன்றைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நினச்சி உங்களுக்கு தெரியும். எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி நடந்துச்சு. 100 நாள் வேலை திட்டம் என்பது அடிப்படை கிராம பொருளாதாரம். இன்றைக்கி இவ்வளவு பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம். நம்ம 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலே முதலிடம் நம்ம தான், முதல் இடம். நான் கூட ஒரு 23-24 வந்தோன்னா மொத்தத்துக்கு 13,000 கோடி நம்ம அதில் நிதி தரிச்சிருக்கோம். 13,000 கோடி செலவழிச்சிருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுலாம் 3,000 கோடி கூட வராது. 4,000 கோடி பாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட மெட்டீரியல் அந்த காம்பனண்ட்டில் ஒரு 1,200 கோடி 300 கோடி இப்போ பாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அந்தந்த வாரம் 2 வாரத்துக்குள்ளே சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் இப்போ பணமே அனுப்புறதில்லை. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 4,000 கோடி பாக்கி வச்சுருந்தாங்க. ஆக காலதாமதப்படுத்தி அதுக்கிடையில் நாங்கள் வேலை கொடுத்தாங்கல்ல மாநில சர்க்கார். நீங்கள் அவங்க நிறுத்துறதுனால நாங்கள் நிறுத்த முடியாது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கட்டாயம் நீங்கள் நிறுத்தினாலும் நாங்கள் வேலை கொடுப்போம். நாங்கள் கேட்போம். மத்திய சர்க்காரில் கேட்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே மாநில சர்க்காருக்கு, தமிழக சர்க்காருக்கு இருக்குது. தமிழக சர்க்கார் எதையும் நம்ம போராடி பெறுவோங்கிறதுல உறுதியாக இருக்கும்.